வணக்கம் மக்களே. நீங்க இப்ப இருக்கிறது சுஜா சந்திரனின் ஆடியோ நாவல்ஸ் உலகத்துல. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன். நம்ம அமேசான்ல சுட சுட வெளியாயிட்டு இருக்கிற கதை தான் தீயவா நீ என் தூயவா. இந்த கதை பார்த்தீங்கன்னா எபி பை எப்பியா உங்களுக்காக பிரத்யேகமா இங்க யூடியூப்ல வெளியிட போறோம். இது பார்த்தீங்கன்னா சுஜா சந்திரன் நாவல்ஸ் வெப்சைட்ல கூட வெளியாகல. இங்க தான் பிரீமியமா உங்களுக்காக யூடியூப்ல இரவு 7 மணிக்கு தினமும் வரப்போறான் தீயவன். ஸோ அவனை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாமா? தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 1. ஈசிஆர் பங்களாக்களின் மாளிகைகள் அணிவகுப்பு. பிரபல நடிகர்கள், அரசியல்வாதிகள் என பலர் கடலை பார்த்தது போல பளிங்கு மாளிகைகளை கட்டி வைத்திருக்க, அதில் ஒரு வீடு பிரபல இயக்குனர் இமயனின் வீடு. தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த ஆஸ்கர் நாயகன். இன்னும் பல பெயர்களை கொண்டவர் அவர். பிரம்மாண்டங்களுக்கு பேர் போனவர். 1000 கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்து கல்லா கட்டும் மிகப்பெரிய இயக்குனரின் மாளிகை அது. கதை எழுதுவதற்காகவே இந்த வீட்டினை கட்டியதாக சில நாட்களுக்கு முன்பு நாளிதழ்களில் வீட்டின் போட்டோவை போட்டு செய்தி கூட வந்தது. இந்த வீட்டில்தான் கதை எழுதுவது, எழுதிய கதைகளுக்கு படங்கள் வரைவது, அதை அனிமேஷன் செய்வது என்று எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கும். பல பேர் அங்கே கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்க, இயக்குனரின் கார் அந்த பங்களா உள்ளே வந்தது. இயக்குனரோ ஒவ்வொரு வேலையாக பார்வையிட்டு கொண்டே வந்தவர், தியாகி என்று அவர் தன் அசிஸ்டண்ட்டை அழைக்க, சார், ஒரு புது கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்க சார், நான் மாடியில் உட்கார்ந்துருக்கேன், சீக்கிரமா வா என்று சொல்லிவிட்டு கடற்கரை காற்று தன் மீது அடிக்க அந்த பால்கனியில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கடற்கரையையே பார்த்து கொண்டிருந்தவர் அடுத்த படத்திற்கான கதையை மனதில் அலசி கொண்டிருந்தார். சார் என்று தியாகி உள்ளே வர, சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன் என்று நோட் பேனாவோடு அசிஸ்டண்ட் அவர் அருகே உள்ள சேரில் உட்கார, ஹீரோ பேரு தீயவன், வயசு 29. ஓகே சார். ஹீரோயின் பேரு துளசி. துளசியை போல மென்மையானவ. அப்ப ஹீரோ? அவனை பற்றி தானே சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் ஒரு அரக்கன் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனித அரக்கன் அவன். தன்னுடைய சுயநலத்துக்காக, தேவைக்காக யாரையும் கொன்று குவிக்கக்கூடிய நவீன அரக்கன் அவன். கதையை சொல்கிறேன், அப்படியே எழுதிக்கோ. ஓகே சார். ஹீரோ தீயவனோட தகப்பன் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. அவருடைய சின்ன வீட்டுக்கு பிறந்தவன் தான் நம்ம ஹீரோ தீயவன். ஓ, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், வப்பாட்டி மகன்னு அவ பேரோட அவமானத்தோட சின்னமாக வளர்க்கப்படுறான். ஒரு கட்டத்தில் சேர்த்து வச்ச அவமானம் எல்லாம் அவனை அரக்கனா மாத்துது. இதே ஊர் மத்தியில் தன்னை எல்லாரும் பார்த்து பயப்படுற, வணங்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு அவன் எடுக்கிற ஆயுதம் ரவுடி தொழிலா? அரசியல். ஓ, தன்னுடைய தகப்பனை மாதிரி அவனுக்கும் அரசியல் ஞானம் அதிகம். அதனால் இந்த அரசியலில் நானும் அசைக்க முடியாத ஜாம்பாவானா நிற்கணும்னு வெறி அவனுக்கு. வளர வளர அவனை மிருகமாகவே மாற்றுது அது. ஒரு கட்டத்தில் எங்கே போனாலும் இவன் அரசியல்வாதியோட வப்பாட்டி மகன் அப்படிங்கிற பேர் தான் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்குது. புறக்கணிக்கப்படுறான். புறக்கணிப்பு அவனை உறங்கவே விட மாட்டேங்குது. அப்போ தான் அவன் வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வராரு. இப்போது சுவாரஸ்யமாக கதை கேட்டு கொண்டிருந்த தியாகியோ ஆர்வமாக இயக்குனரின் முகத்தையே பார்க்க, என்ன சார் சொல்கிறாரு? உன்னை பற்றி ஊருலகம் பிரமாதமாக சொல்லுது, ஆனால் எனக்கு உன் ஜோசியத்தின் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை என்ற எஃகு குரலில் வந்தவர் கூட பயந்திருப்பார் போல. 29 வயது ஆண். ஆனால் அந்த துடுக்கு துள்ளல் இல்லை. இறுகி போய் 40 வயதுக்கு உண்டான ஆளுமையோடு இருந்தான் அவன். அவன் கண்ணில் பல வருடங்கள் ஓயாத நெருப்பு ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருந்தது. எத்தனை பேரை வேண்டுமானாலும் கொன்று குவித்து அதன் மீது தன் சாம்ராஜ்யத்தை கட்டிவிட மாட்டோமா என்ற பேயாசை அவன் கண்ணில் கொட்டி கிடந்தது. அவனுடைய நாடியை பிடித்து பார்த்த ஜோசியரோ, ஐயா, உங்களுக்கு அரசியல் யோகம் பிறப்பிலேயே வந்தது என்றதுமே தன் மீசையை தடவினான். ஆக்ரோஷ கண்ணுக்கு சொந்தக்காரன். ஆனா என்ன ஆனா? அதுக்காக நீங்க நிறைய பாவம் செய்யணுமே. எனக்கு அரசியல்வாதி ஆகணும், எல்லாரும் எனக்கு கீழே கையை கட்டி நிற்கணும். அதுக்காக எவ்வளவு பாவத்தை வேணும்னாலும் நான் செய்ய தயார். என்ன பண்ணணும்? அரசியல்ல உங்களுக்கு எதிரி உங்க தகப்பன். அவரை கொன்னுடுறேன். அடுத்து? இது கஷ்டமான ஒன்று தான். ஆனால் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. என்ன? உங்களுக்கு மிருகத்தோட குணம் இருக்குது. இது உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகாது. அதனால் தூய்மையான குணமுடைய ஒரு பொண்ணோட கழுத்தில், அதுவும் 18 வயசு பூர்த்தியாகாத ஒரு பொண்ணோட கழுத்தில் உங்களுடைய தாலி ஏறும்போது அந்த பெண்ணோட அதிர்ஷ்டம் உங்களை அரசியல்வாதியாக மாற்றியே தீரும்.
மைனர் கல்யாணமா? 29 வயதில் தனக்கு திருமணம் என்ற ஒன்றை இதுவரை அவன் யோசித்ததே கிடையாது. அவன் இலக்கு எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகம் பார்த்து அஞ்சும் அரசியல்வாதியாய் மாறியே தீர வேண்டும் என்பது மட்டும்தான். 18 வயசு பூர்த்தியாகாத மைனர் பொண்ணை தாலி கட்டுற சம்பிரதாயத்தை மட்டும் பண்ணுங்க போதும். அந்த பொண்ணு கழுத்தில் நீங்கள் தாலி கட்டினாலே அவளோட புருஷன் தானே. அந்த யோகம் உங்களை கண்டிப்பாக அரசியல்வாதியாக மாத்திரும் ஐயா என்று கூற, ஓ. உடனே அவர் சொன்ன ராசி பலனின்படி ஒரு பெண்ணை தேடி பிடித்தான் தீயவன். தமிழ்நாட்டின் மலைவாசிகள் வாழும் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள ஊரில் இருக்கக்கூடிய இவன் தேடிய ராசி பலன் கொண்ட 18 வயதிற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கும் பருவம் மங்கை கிடைத்தாள். அவள் நாமம் துளசி. காரில் வந்து தீயவன் இறங்க கை நிறைய பணக்கட்டை எடுத்து அந்த பெண்ணின் தகப்பனின் கையில் கொடுத்தவன், சம்பிரதாயத்துக்கு மட்டும்தான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்ட போகிறேன். இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேரம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. மீறுனா கொன்னுருவேன். இந்த கல்யாணம் என் தேவைக்கு மட்டும்தான். அவ என் மனைவியும் கிடையாது, நான் அவ கணவனும் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு பொம்மை கல்யாணம், புரியுதா? சரி ஐயா, நல்லா புரியுது. வாங்கின பணத்துக்கு உண்மையாயிரு. சரிங்க ஐயா, எங்கள் முறைப்படி கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோங்க ஐயா. அதுக்கு பிறகு உங்கள் தசை பக்கமே நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம். என்று தீயவன் அந்த ஆள் உயர சிலை முன்னால் போய் அமர அவன் கழுத்தில் ஏலக்காய் மாலை, குறிஞ்சி மலர் கிரீடம் அணியப்பட்டது. அடியே துளசி, உன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு தெரியுமா? பார்க்க மதுரை வீரம் போல இருக்காரு. சும்மா நெடுநெடுன்னு உயரமா ஐயனார் கணக்கா அழகோ அழகுதான். எங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று கூறியதுமே வெட்கத்தில் சிவந்து போன மாநிறத்து அழகி அவள் தன் ரவிக்க இல்லாத சேலையில் அவர்கள் முன்னால் கூச்சத்தில் நெளிந்தாள். ஜாக்கெட் அணியாத மேனியை ஒரு கச்சை துணி கொண்டு மறைத்திருக்க அதன் மீது சேலையை மூடி அவள் கழுத்தில் கருப்பு பாசியை அணிந்து காலில் தண்டையை மாட்டிவிட்டு மூக்கில் ஒரு புல்லாக்கு என்று மணமகளுக்கான அலங்காரத்தை முடித்து மணமகள் தோழிகளோடு புடைசூழ வெட்கத்தில் குனிந்து கொண்டே வந்து தீயவனின் அருகில் துளசியை அமர வைக்க ஓரக்கண்ணால் தன் வருங்கால கணவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவனும் கூட சட்டென திரும்பி அவளை பார்த்துவிட்டு ஏதோ ஞாபகத்தில் திரும்பிவிட்டான். அந்த ஒற்றை பார்வையில் அவனை ஆள பதிந்து விட்டாள் பாவை. இனி இவன்தான் என்னுடையவன் என்று ரத்தத்தில் பெயர் எழுதி விட்டாள் நாயகி. ஆனால் அவனோ அவள் முகத்தை கூட மனதில் பதிய வைக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. அவன் நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். அதில் மட்டுமே அவன் கவனம், ஆசை, சிந்தை அத்தனையும். மஞ்சள் கயிற்றில் மாங்கல்யம், பொட்டளவு தங்கத்தில் முகப்பு போட்டு தீயவன் கையில் கொடுக்க அதை அசால்ட்டாக இடது கையில் வாங்கி தன் இடக்கையால் அருகே இருந்த துளசியின் கழுத்தில் கட்டிட தங்க முகப்பு அவள் நெஞ்சில் வந்து விழ அவள் தலையை நிமிர்த்தி தன் கணவனை பார்க்க விளைய அவனோ கட்டிய அடுத்த நொடி காரை நோக்கி சென்று விட்டான். இவள் ஆசையாக அவனை எட்டி பார்க்க அந்தோ பாவம், கார் அந்த இடம் விட்டு போயே விட்டது. 3 வருடங்கள் கழித்து இன்று. துளசி சொன்னா கேளு, அந்த கல்யாணம் தோஷத்துக்காக நடந்தது மட்டும்தான். அவர் தான் ஏற்கனவே நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு தானே காசு கொடுத்தாரு. ஒரு தோஷத்துக்காக உங்கள் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு. அதை தவிர எதுவும் எங்களுக்கு இடையில கிடையாதுன்னு பணத்தை கையில் வாங்கிட்டு தானே துளசி உன்னை கொண்டு போய் அதில் உட்கார வச்சோம். இப்போ உன் மாமனை கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு தலைகீழாக நின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு காலையில் உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம். உன் கழுத்தில் 3 வருஷத்துக்கு முன்னே அவர் கட்டின தாலியையும் கலட்ட மாட்டேன், இவரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி? என் மாப்பிள்ளை அவர்தான்னு ஊர் பெயர் தெரியாத ஒருத்தருக்காக இப்படி 3 வருஷமாக எல்லார் உயிரையும் எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த தாலியை கலட்டு என்று தகப்பன் வந்து அந்த தாலியை கை வைக்க போக, அப்பா என் தாலியில் கை வைக்காதீங்க. என் கழுத்தில் ஒரு தடவை தான் தாலி ஏறும், அது ஏறிடுச்சு. என் உசுறு போகிற வரைக்கும் என் வீட்டுக்காரர் அவர் தான். நான் யாரையும்லாம் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். அதான் தெளிவாக சொல்லிட்டேன்ல மாமா கிட்ட, உங்களை என்னால் கல்யாணம் கட்டிக்க முடியாதுன்னு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல. பைத்தியக்காரி மாதிரி பேசாதம்மா, சொன்னா கேளு. மாட்டேன், என் புருஷன் அவர் தான். அதையும் மீறி என்னை கட்டாயப்படுத்துனீங்க. என்னடி செய்வ? கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. நாளைக்கு காலையில் உனக்கும் ரங்கனுக்கும் கல்யாணம். இதில் ஏதாவது மாற்றம் நடந்துச்சுன்னு வையே, தொலைச்சு விடுவேன் தொலைச்சு என்ற தாயின் அரட்டலில் துளசி வாயை மூடிக்கொண்டு துளசி போய் அமைதியாக கட்டிலில் படுத்து கொண்டாள். ஊரே அடுத்த நாள் திருமணத்திற்காக களை கட்டி இருக்க துளசி தன் கட்டிலில் துணியை பரப்பி வைத்து ஆள் படுத்திருப்பது போல போர்வையை மூடிவிட்டு மாற்று துணியை மட்டும் பொதியாக போர்வையில் சுருட்டி கொண்டு தன் ஜாக்கெட் அணியாத தோள்பட்டையை சேலையால் மூடி மறைத்து கொண்டு சத்தம் இல்லாமல் அந்த இருட்டு பாதையில் விறுவிறுவென்று வெளியே வந்தவள் கையில் கசங்கிய காகிதம் மட்டுமே இருந்தது.
அன்று தீயவன் தாலி கட்டும் பொழுது அவன் கையில் இருந்து விழுந்த ஒரு காகிதத்தில் தீயவன் MBA சென்னை வேளச்சேரி என்ற பெயரோடு அவன் ஜாதகமும் உள்ள கவர் விழுந்திருக்க, இது ஒன்றுதான் அவன் யார் என்பதை காட்டக்கூடிய ஒரே அத்தாட்சி. அவன் எழும்பி போனதும் அதை கையில் எடுத்து பார்த்தவளோ, என்ன ஏது என்று தெரியாமல் தன் பையோடு வைத்து கொண்டவளுக்கு இது ஒன்றுதான் அவனை தேடி போக ரூட் மேப். ரோட்டில் மூட்டையோடு நின்ற பெண்ணை கண்டவுடன் காய்கறி லாரி ஒன்று நின்றது. எங்கம்மா போகணும் என்றதும் அவள் கையில் உள்ள துருப்பு சீட்டை கொடுக்க, சென்னையா, அங்கதான் போகுது வரியா என்றதுமே கண்களை விரித்து போகவா வேண்டாமா என்று துளசி யோசிக்க, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, அதான் என் புருஷனை தேடி டவுனுக்கு போகிறேன், என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போக முடியுமாண்ணா என்றதுமே மனிதநேயம் கொண்ட அவரோ, வண்டி ஏறுமா தங்கச்சி, கொண்டு போய் விடுறேன் என்றதுமே துளசிக்கு வண்டியில் ஏற இடம் கொடுக்க, சற்று பயம் இருந்தாலும் மிரண்டாலும் கணவனை போய் சேரும் வரைதான் தனக்கு இந்த பயம், அதன் பின்பு அவன் பாதுகாப்பு கொடுப்பான் என்று நினைத்து வலது கால் வைத்து லாரியில் ஏறி இதோ சென்னையில் வந்து இறங்கினாள் தீயவனின் தூயவள் என்று இயக்குனர் சொல்லி முடித்திட, சார், தீயவன் ஹீரோயினை பார்த்துருவானா, துளசியை சேர்த்துப்பாரா? உடனே சிரித்த இயக்குனரோ, அவன் இப்போ சாதாரண தீயவன் இல்லை, வேளச்சேரியோட MLA தீயவன், அசைக்க முடியாத அரசியல்வாதி, தன்னுடைய அரசியலுக்காக 100 கொலையை அசால்ட்டா பண்ணவன், அரசியல்வாதி தீயவன். அதோட முதல் கொலை யார் தெரியுமா? அவனோட அப்பா. அதை பார்த்து அவனோட சம்சாரம் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த சமாதி மேலேயே தன்னுடைய கட்சி அலுவலகத்தை கட்டி கொடி கட்டி பறக்கிற அரசியல்வாதி. அவனோட அடுத்த இலக்கு முதல்வர் பதவி. ஓ, இந்த சாதாரண பொண்ணை தன்னுடைய மனைவின்னு சொல்லிடுவானா என்ன? இல்லை அவளை வச்சு வாழ்ந்துருவானா? முதல்வர் மகளை கல்யாணம் கட்டினா ஸ்ட்ரைட்டாக முதல்வர் ஆகிடலாம்னு அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கான். செல்லா காசான இவளை எப்படி ஏற்றுப்பான்? ஐயையோ, துளசி அவனை நம்பி இங்கே வந்துருச்சே. வந்துருச்சுல்ல, இனி உயிரோடு போனால் பார்த்துக்க வேண்டியதுதான். என்ன சார் இப்படி கதையை முடிக்கிறீங்க? அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு வந்து தொடர்றேன். நீ என்ன பண்ணுற? நான் இது வரைக்கும் சொன்ன கதைக்கு AI அனிமேஷனில் பிக்சர் வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி வை. ஓகே சார். அந்த AI வீடியோ எல்லாம் பக்காவாக இருக்கணும். அதை பார்த்து தான் படம் எப்படி வரும்னு நான் ஒரு யோசனைக்கு வர முடியும். சரிங்க சார், செஞ்சு வச்சிட்றேன் என்று தியாகியோ இயக்குனர் சொன்னது போலவே கதைக்கு தேவையான கேரக்டர்களை தேர்வு செய்துவிட்டு அதை AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற டெக்னாலஜியின் மூலமாக ஒவ்வொரு படத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைப்பு வீடியோக்களை செய்து கொண்டிருக்க, திடீரென கடலிலிருந்து நீர்கள் மேகத்தினால் உள்வாங்கப்பட்டது. அந்த காட்சியை பார்க்க அழகாக இருக்க, வீடியோ ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க, தியாகி பால்கனி கதவை திறந்து கொண்டு கடற்கரையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, திடீரென்று வானிலிருந்து ஒரு மின்னல் பளிச் பளிச்சென்று அவன் முகத்தில் அடிப்பது போல் உணர்வு. தியாகி சட்டென விலகி நிற்க, மின்னல் கதிர்கள் மொத்தமாய் வந்து அந்த திறந்திருந்த லேப்டாப் வீடியோவின் மீது அப்படியே விழ, நெருப்பு சக்தியால் தீயவன் உயிரோடு எழுந்தான். ஆம், இவர்கள் கதையில் உருவாக்கி வைத்திருந்த காட்சிகள் அத்தனையும் எங்கோ ஒரு இடத்தில் உயிர் பெற ஆரம்பித்தது. இதோ சென்னை வேளச்சேரியில் வந்து துளசி கால்கள் பதித்தாள். நவீன கொடுங்கோலன் கோட்டைக்குள் நுழைந்தால் தூயவள். கற்பனையாய் உருவாக்கப்பட்ட காட்சிகள் அத்தனையும் இனி நிஜமாக இவ்வுலகில் நடக்கப் போகிறது. நிழலாக வரையப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் நிஜமாக உலா வரப்போகிறது. தீயவன் படைக்கப்பட்டதே தூயவளை துவம்சம் செய்யவே. தீயவா, அவள் உன் தூயவள், துடிக்க வைக்காதே என்று காற்றும் மழையும் அவளுக்காக கண்ணீர் சிந்தியது. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் RJ தியா.